பேஸ்புக் லைவ் போட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்கண்ணா. அண்ணா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆ இப்ப யார் யார் வந்திருக்கிறாங்க பேசுது அது மட்டும் சொல்லிடுங்க. நான் வீடியோல வர முடியல. ஹலோ. அவரு சேகர் ஐயா இருக்காரு. ஆ கருத்துரை வழங்குறவர் இருக்காரு. மீதி வருவாங்க. மொத்தம் வராங்களா? ரைட் ரைட் ரைட். வந்துருவாங்க. அனைவருக்கும் நீங்க வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பௌத்தம் என்கின்ற பொது தலைப்பின் கீழே சுமார் 46 வாரங்கள், நான் இது 49வது வாரமாக தமிழ்நாட்டில் பௌத்தம் என்கின்ற பொது தலைப்பின் கீழ் தமிழ்நாட்டில் பௌத்த வரலாற்றை பற்றியும் பௌத்த எழுச்சியை பற்றியும் அதன் வளர்ச்சியை பற்றியும் மட்டுமின்றி கடந்த 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பௌத்தம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொள்வதற்கும் ஏற்ற வகையில் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் தமது ஆய்வு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இவை அனைத்தும் தொகுப்பாக தொகுக்கப்பட்டு பெரும் நூலாக வெளியிட வேண்டும் என்கின்ற பெரும் திட்டத்தோடு தான் இந்த கருத்தரங்க தொடரினை கடந்த ஓராண்டுக்கு முன்பு நாம் தொடங்கினோம். இது 49வது வாரம். இன்னும் 3 வாரங்களில் சரியாக ஒரு வருடம் நிறைவு அடைய இருக்கின்றது. இந்த கருத்தரங்க தொடரை சிறப்பிக்கும் வகையில் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னையில் ஒரு பெரும் கருத்தரங்கை நேரடியாக நடத்துவதற்கும் நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தமிழ்நாட்டு பௌத்தத்தை வளர்த்தெடுப்பதற்கு தமிழ்நாட்டு தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், இலக்கிய ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நம்மோடு இணைந்து இத்தொடரில் பங்கேற்று வருகின்றார்கள். தற்பொழுது 49வது வாரத்தின் சிறப்பு கருத்துரையாளராக சேகர் அவர்கள், தொல்லியல் துறையில் நீண்ட அனுபவமும் ஆய்வு திறனும் மிக்க அறிஞராக விளங்கக்கூடிய சேகர் அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்ற இருக்கின்றார். தொல்லியல் துறையிலிருந்து முதல் கருத்தரங்கை நமக்கு தொடங்கி வைத்தது டாக்டர் பத்மாவதி அவர்கள். அதுபோல இப்போது நிறைவு பெறுகின்ற இக்காலகட்டத்தில் இந்த கருத்தரங்கை சேகர் அவர்கள் நடத்துவது என்பது மிகுந்த கால பொருத்தமாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருக்கின்றது. தமிழ்நாட்டு பௌத்த வரலாற்றில் இவர் ஆற்றுகின்ற உரை ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியை அவரது உரையை தொடர்ந்து கேள்வி பதில் நடைபெறும். அதற்கு பிறகு வாழ்த்துறை வழங்குபவரும் முன்னிலை வகிப்பவரும் தமது உரையை ஆற்றி நிகழ்ச்சி நிறைவு செய்வார்கள். திரு சேகர் அவர்களை தற்போது பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பேசலாங்களா ஐயா? பேசுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாடு பௌத்த பேரவை இதற்கான ஏற்பாடை என்னை அழைத்து பேசுமைக்கு நான் பல நாட்களாக என்னை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்ததன் பேரில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து வாங்கினேன். முதலாவதாக அதை மிஸ் பார்த்திபன் அவர்களுக்கு நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 3 மாசமா என்ன கேட்டுட்டே இருந்தாரு. அதற்காக இந்த வாய்ப்பு அளித்த அந்த புத்த சங்கத்திற்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ தமிழ்நாட்டில் தமிழகத்தில் புத்த மதம் சமண மதத்தை காட்டிலும் புத்த மதத்திற்கு ஏன் அவ்வளவு செல்வாக்கு, அந்த ஹைலி பொட்டென்ஷியல் ஏன் கிடைக்கல? குறிப்பா தென்னிந்தியாவில் சமணத்திற்கு இருக்கிற காரணம் என்னன்னா, புத்த விகாரங்கள், புத்த கோயில்கள் அனைத்துமே செங்கற்களால் கட்டப்பட்டது.
தரைப்பகுதியில் இருந்தது. அந்த தரைப்பகுதியில் இருந்தது மற்ற எல்லாமே அது அழிக்கப்பட்டு விட்டதால் நமக்கு there is no any find the material evidence. ஆனா சமணம் வந்து அப்படி இல்லை, மலையில குகையில இருந்ததால இன்னொரு இன்டாக்டா பல செய்திகள் நமக்கு கிடைத்த நம்மளுக்கு. ஆனால் இதை வந்து இந்த சங்கம் வந்து ஆழமாக இந்த ஆய்வுக்கு வந்து உட்படுத்தி அந்த ஆய்வுகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நான் பல ஊர்ல வந்து இதை வந்து என்னுடைய மாணவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெவவேல் ஆஃப் புத்திசம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்தேன். ரெவவேல் ஆஃப் புத்திசம் இன் தமிழ் கண்ட்ரி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நான் இப்போதான் அவங்க சப்மிட் பண்ணாங்க திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில். அவ்வகையில் வந்து தென்னிந்தியாவில் அந்த புத்த சமய இருக்கைகள் நமக்கு வந்து புத்த சமயத்தினுடைய அந்த கோயில்கள், விகாரங்கள், சைத்தன்யங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் புத்தருடைய சிற்பங்கள் மட்டுமே விதவிதமாக கிடைத்திருந்து ஒரு காலகட்டத்தில் புத்த மதம் பிரெடாமினா இருந்தது தென்னிந்தியாவில் தான். ஆனால் அது வந்து தற்போது வந்து மங்கிவிட்டது. அதற்கு பல காரணங்களும் உண்டு. நான் முதல்ல வந்து அந்த புத்த மத தடயங்களும் இருக்கைகளும் சொல்லிட்டு நான் பிறகு வந்து என்ன சான்றுகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு மூல காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஃபரன்ஸ், நம்ம எல்லாரும் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க மெட்டீரியல் எவிடன்ஸோட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மை இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனா இப்போ நமக்கு இல்லை, we have only the literary reference. அந்த இலக்கியத்தின் வாயிலாகத்தான் நம்ம வந்து அகழாய்வுல வந்து செய்யறோம். அகழாய்வுல கண்டுபிடிக்கப்பட்டதே. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் அகழாய்வு வந்து இலக்கியத்தின் வாயிலாக இலக்கியத்தில் இருக்கின்ற சான்றாகத்தான் நமக்கு புகார் என்ற நகரம் இருந்தது என்று வருகின்றோம். அதே போன்று நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், இப்படிப்பட்ட உதாரணத்துக்கு வந்து ஊர்களே வந்து புத்த மதத்தை ஏன் இவ்வளவு பிரெடாமினா இருந்த ஒரு பௌத்தம் ஏன் வந்து நமக்கு சரியா தெரிய வரல. இன்னும் உலக மக்களுக்கு வந்து ரிசர்ச் நம்ம ஆராய்ச்சி படித்தவர்கள் மத்தியிலே வந்து பௌத்தத்தை பத்தி இருக்குதா என்ற ஒரு சிலர் மட்டும்தான் வச்சிருக்காங்க. திருப்பத்தூரே வந்து திரு பௌத்த ஊர். நான் அந்த ஊருக்கு நான் சென்று ஆய்வு பண்ணேன். எங்கேயாவது இருக்கான்னு. அந்த ஊர்ல இன்னும் புத்திஸ்ட் இருக்கிறாங்க. அந்த புத்திஸ்ட் சங்கமா வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பௌத்த மதத்தினால் உருவாக்கப்பட்ட ஊர்கள் புத்தமங்கலம் என்ற ஊரே பூதமங்கலம் என்றாக மாறிவிட்டது. இது உண்மையில வந்து வருந்தத்தக்க செய்தியாக இருக்கிறேன். அந்த அப்போ அந்த பௌத்தம் என்ற வார்த்தைகள் வருவதற்கே வந்து அந்த ஊரே வந்து நான் மாத்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு புத்தருடைய பாதத்தை பார்த்தோம். சில அறிகுறிகளை வந்து அங்கு கண்டெடுக்கப்பட்டது. அவ்வகையில் வந்து இந்த புத்த மதமானது எப்படி வந்து தலை தோங்கி இருந்தது தமிழகத்தில் இருந்ததான வந்து மூல சான்றுகள் வந்து நமக்கு வந்து பல இலக்கியத்துகள் சான்றுகள் கிடைத்தாலும் நமக்கு கல்வெட்டுகள் வந்து அசோகநாத் பிராமி கல்வெட்டு தான் வந்து வட இந்தியாவில் நிறைய கிடைக்கின்றது. அந்த அதே காலகட்டத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே வந்து தமிழகத்தில் வந்து அரிட்டாப்பட்டி என்றக்கூடிய மாவளம் பகுதியில் வந்து கிடைக்கின்றது. அந்த எழுத்துக்களும் வந்து புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள அசோகனுடைய அந்த எழுத்துக்களுடைய அசோகனுடைய பிராமிய ஒத்திய எழுத்துக்கள் இருக்கின்றது என்று ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. அது ஒரு மூல ஆதாரமாக நமக்கு இப்பொழுதும் நாம் அதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வட இந்தியாவில் வந்து கிடைக்கப்பட்ட சாரநாத், நாலந்தா, சாஞ்சி, அஜந்தா, எல்லோரா, நாசிக் போன்ற ஈவன் அமராவதி, நாகார்ஜுன கொண்டா போன்ற ஆந்திர பிரதேசத்தில் கிடைக்கப்பட்ட இன்டேக்கா இருக்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற அல்லது பாதியில் அழிந்து போன ஒரு தடயங்கள் கூட நமக்கு கிடைக்காததான் இப்ப வருந்தத்தக்க செய்தியாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த இப்போ சான்றுகள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காசுகள் கூட சரி, யாரும் பௌத்த சிற்பத்தை வந்து வெளியிடவில்லை. தமிழ்நாட்டில் இல்லை சவுத் இந்தியன் காயின்ஸ்ல கிடைக்காது. கனிஷ்கர் காலத்தில் வந்து ஒரே ஒரு காசு மட்டும்தான் வந்து புத்தருடைய உருவம் பொறித்த காசானது வெளியிடப்பட்டுள்ளது வட இந்தியாவில். தமிழகத்தில் வந்து இதுவரை வந்து நமக்கு அது போன்ற சான்றுகள் வந்து எதுவும் வந்து கிடைக்கப்பெறவில்லை. இது வந்து முக்கியமானது. தொல்லியல் சான்றுகள்ல வந்து இது மிகவும் வந்து குறைவானதாக இருக்கின்றது.
அதே போன்று இலக்கிய சான்றுகள், தமிழக இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் வந்து பல இலக்கியங்கள் வந்து புத்த மதத்தை சொன்னாலும் புத்த மத இருக்கைகள், புத்த மத குறிப்புகள் நம்ம இப்படி இருந்தது, முனிவர்கள் இருந்தார்கள் என்ற செய்திகள் வந்து நமக்கு நிறைய கொடுக்கின்றது. அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கல்வெட்டுகள் அப் டு சோழர் கால இறுதி வரை வந்து கல்வெட்டுகள் செய்தியாக வந்து புத்த மதத்திற்கு வந்து நாங்கள் டொனேஷன் பண்ணோம். அண்மையில் நாங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு நாகப்பட்டினத்தில் வந்து நாகநாத சாமி கோயிலில் வந்து 15 வரி கொண்ட ராஜராஜனுடைய கல்வெட்டு கண்டெடுத்தோம். அதுல வந்து ராஜராஜன் செய்த சூடாமணி, பௌத்த சூடாமணிக்கு தானம் அளித்த செய்தியினை அதில் குறிப்பிடுகின்றது. முக்கியமானது வந்து அது. அதே போன்ற வந்து பாத்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் நான் வந்து இன்றைக்கு நாகப்பட்டினம் அருகில் தான் இருக்கிறேன், அங்கே இருந்திருக்கிறேன். நான் தேடுறேன் எங்க கிடைக்குதுன்னா இப்போ எல்லாமே வந்து கோர்ட்டு கட்டிட்டாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டு அங்க இருக்கிற அவுரி திடல் தான் வந்து இந்த சூடாமணி இருந்ததாக வந்து கூறுகின்றார்கள். அது இப்போ வந்து கண்டுபிடிக்க இயலாத நிலையில் இருக்கின்றது. இது உள்ள சுத்தி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய என்னுடைய கண்ணுக்கு பட்டு புதிய ஒரு புத்த சிலைகள் வந்து புத்தூர் என்றில் கிடைக்கப்பட்டது. புத்தமலம் அருகில் உள்ள ஓவிய சாமிநாதர் ஊருக்கு பக்கத்துல ஒரு புத்தர் சிலைகள் நாங்கள் அங்கு கண்டெடுத்தோம். இதெல்லாம் வந்து நேரடியாக கிடைக்கப்பட்ட. அதே மாதிரி கல்வெட்டு வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காஞ்சிபுரம், வேலூர் பகுதிகளில் வந்து புத்த இருக்கைகளுக்கு புத்த இருக்க வந்து கோயில்களுக்கு வந்து தானம் அளித்துள்ள செய்தியை வந்து கூறுகின்றது. இது நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரே ரெஃபரன்ஸ் தான், சரிங்களா? இலக்கியங்கள் எவ்வளவு கூறினாலும் தொல்லியல் சான்றுகள் குறைவாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. ஏறக்குறைய 15 முதல் 25 கல்வெட்டுகள் மட்டுமே வந்து புத்த மதத்திற்கு கொடுத்தோம். ஆனா சமண மதத்துக்கு கோயில் கட்டியிருக்கிறேன். ஆனா புத்த மத விகாரத்திற்கு ராஜராஜன் கொடுத்த செய்தியை வந்து கிடைக்கின்றது. சுந்தர சோழன் கொடுத்த செய்தி, பாண்டிய நாட்டில் வந்து அங்க கொடுத்த செய்தி வந்து இருக்குது. பட் பல அந்த இப்போ பேசுகின்ற தமிழ் மொழியிலேயே வந்து தமிழ் வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகள் வந்து பாலி மொழியும் வந்து பிராகிருத மொழியும் கலப்படமாக இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. அப்போ அந்த பாலி இப்ப சமஸ்கிருதம் பிரடாமினா கலந்து பேசுற அளவுக்கு பாலி மொழியும் இந்த பிராகிருதமும் உள்ள கலந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அதை வந்து வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அது இந்த மொழியா என்று இன்னும் மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தின் வாயிலாகவோ இந்த இது போன்ற நடத்துகின்ற கருத்தரங்கின் வாயிலாக இதை வெளியிட்டால் வந்து இது பொதுமக்களுக்கு போய் சேர்க்கின்றோம். ஸோ இவ்வாறு வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகளில் இருந்து நமக்கு கிடைத்ததோட சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல வந்து பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட மத்த விலாச பிரகாசனம் அவருடைய குறிப்புகளிலிருந்து புத்த சமயத்தை பற்றி கூறுகின்றது. அயல்நாட்டு குறிப்புகள் இதெல்லாம் வந்து நான் சொல்றதா நோன் ஃபேக்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் வந்து வெளியூர்களில் இருக்கின்ற கிடைக்கக்கூடிய புத்த அந்த இதுங்கள்ல வந்து சிற்பங்கள் மட்டுமே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து படவடி பகுதியில் வந்து கமண்டல் ஆறு, அந்த ஆத்துல 4 புத்தர் சிலை கண்டெடுத்தோம். 4 புத்தர் சிலையும் வந்து எங்க பேராசிரியர் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வந்து குறித்திருந்தார். அதுல மயிலசீனி வேங்கடசாமி புத்தகத்தில் வந்து தொண்டை நாட்டு பற்றி தான் குறிப்பிடுகின்றார், அந்த பகுதி இல்லை. அந்த 4 சிற்பமும் இப்போ வந்து அருங்காட்சியகத்தில் திருவண்ணாமலை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு 2 புத்தர் சிற்பங்கள் தலை துண்டிக்கப்பட்டு கிடந்தது. ஸோ அப்போ ஒரு காலகட்டத்தில் இது போன்ற நகரங்களில், கிராமங்களில் மட்டுமல்ல வளர்ந்த நகரங்களில் வந்து புத்த சமயம் வந்து பிரெடாமினாக இருந்தது என்றது நமக்கு ஒரு கூற்று. பெரிய நகரம் காஞ்சிபுரம், காவேரி மாவட்டம், நாகப்பட்டினம் மட்டும் தவிர்த்து பிற நகரங்களிலும் அதை பின்பற்றியுள்ளார்கள், இருந்துள்ளது என்பதற்கான இது ஒரு மூல சான்றாக நாம் கருத வேண்டும். அதே போன்று அயலவர் குறிப்புகளில் இருந்து பாத்தீங்கன்னா பாக்யானா வந்து சொல்றார், காஞ்சிபுரத்தில் வந்து இந்த புத்திஸ்ட் ஸ்கூல் நடத்தினாங்க. அது 7 வகையான புத்திஸ்ட் தாட்ஸ் வந்து நடத்தப்பட்டது என்ற ஒரு குறிப்பை நாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா there is a main references, main sources for knowing the Buddhist influence in Tamil country. as well as இந்த தமிழ் புத்திஸ்ட் ஒர்க்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 காப்பியங்கள் வந்து 2 வந்து
சமணத்தை பற்றி கூறுகின்றது. மற்ற 3 வந்து புத்திஸ்ட பற்றி கூறுகின்றது. அந்த புத்திஸ்டில் இருந்ததுதான் நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தது, எப்படி இருந்தது என்ற ஒரு கூற்றை நாம் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த புத்திஸ்ட் தாட், அந்த புத்த இருக்கைகள் தமிழகத்தில் எப்படி இருந்தது. அதே மாதிரி வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தேவாரங்கள் கூட வந்து அந்த புத்திஸ்ட் இருக்கைகளை பற்றி கூறுகின்றது. அந்த புத்த மதத்தினுடைய முழுமையான பயன்பாடுகள், எப்படி இருந்தார்கள், எங்கு சென்றார்கள், எப்படி பிரீச்சிங் செய்தார்கள், எந்த மாதிரிலாம் இருந்தது என்ற ஒரு முழுமையான தடயம் தமிழகத்தில் முழுமையான ஒரு வரலாறு கிடைக்கவில்லை. மாடர்ன் புத்திஸ்ட் நமக்கு கிடைக்கின்றதே தவிர 1807, அதாவது அயோத்தியா சப்பாண்டியத்திற்கு பிறகு அது ஒரு தரவுகள் கிடைக்கின்றதே தவிர அந்த முற்கால தடயங்கள் வந்து எப்படி வந்து புத்த மதம் பரவி இருந்தது, அது நம்ம வந்து ஒரு சில இலக்கிய சான்றுகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருந்தது, பல மதத்தினுடைய வளர்ச்சியால் வந்து புத்திசம் நசுக்கப்பட்டது. பட் உண்மையாக இருந்தாலும் அது எவ்வாறு இருந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஒரு ஆர்வம் என்னவென்றால், செப்பேடுகள், இப்போ அரக்கோணம் பகுதியில் வந்து செப்பேடுகள் வந்து புத்திஸ்ட பற்றி சொல்லுது, வேதாரண்யன் செப்பேடுகள் வந்து புத்த இதை பற்றி சொல்லுது. இது போன்ற செப்பேடுகள் எங்கேயாவது கிடைக்குமா, அல்லது ஓலைச்சுவடிகள், இன்னும் படிக்காத ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்கின்றது, அப்படியிலே வந்து ஏதாவது கிடைக்குமா என்ற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த ஆய்வானது வந்து இன்னும் நான் இந்த ஏரியாவில் இருக்கின்ற இங்கே கும்பகோணம், மயிலாடுதுறை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்க போனாலும் அந்த கோயில்கள் பார்த்தா புத்த சந்தை தான். இப்போ கும்பகோணம் வேப்பத்தூர்னு ஒரு ஊர், அந்த வேப்பத்தூர்ல இருக்கிற சிற்பங்கள் விஷ்ணு சிற்பங்கள் இருந்தாலும் புத்த அந்த தடயத்தை ஒத்து இருக்கின்றது. சத்தியமூர்த்தி அவர்களிடம் நான் கூறினேன், சார் இது வந்து புத்திஸ்ட் இன்ஃபுளுன்ஸா இருக்கே சார்னு. இருக்கலாம்பா, ஆனா அதோடைய இது வந்து 8th and 9th century நிச்சயமாக இருக்கலாம். ஆனா உள்ள அந்த கட்டுமானமானது அழிந்து விட்டது. அதை இப்போ உள்ள தோண்டி இது புதுப்பிக்க அது வந்து முன்னெடுப்பாகிறது. நான் அங்க இருக்கிற பிரிக் பார்த்தேன். அந்த பிரிக் வந்து 25 சென்டிமீட்டர் நீளம், 18 சென்டிமீட்டர் அகலம், 8 சென்டிமீட்டர் திக்னஸ். சார் இது வந்து புத்திஸ்ட் பயன்படுத்தியிருக்கிற பிரிக்கா கூட இருக்கலாம்பா. இது ஆய்வு வந்து நம்ம இன்னும் தொடரும் என்று சொல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா கூட நம்ம ஸ்காலர்கள் வந்து மேலே சீனி வெங்கடசாமி, இந்த TN வாசுதேவரை வந்து புத்திசம் அண்ட் தமிழ் கண்டின்னு எழுதியிருக்கிறாரு. அதில் அந்த தரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீனாட்சி மேடம் வந்து அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் இந்த தரவுகள் எப்படி வந்து இதை கொண்டே நம்ம எலாபரேட் பண்ணலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி முப்பட்டின அகழ்வாயிலும் காஞ்சிபுரம் அகழ்வாயும் பல இடங்களில் அந்த அகழ்வாயை மேற்கொண்டால் இதற்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்க வரும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சோர்ஸ் ரெஃபரன்ஸ். அதே போன்று அசோகனுடைய கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் வர்க்க முறையானது வந்து சில எழுத்துக்கள் வந்து இதில் ஒத்து இருக்கின்றது என்ற ஒரு கூற்றும் தற்போது இருக்கின்றது. அவனுடைய ராக் எடிக்ட் வந்து 2வது ராக்கம் 13வது ராக்கம் அதில் வந்து கூறுகின்றது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசனை பற்றி வந்து கூறுகின்றது. இப்போ வந்து சத்தியபுத்திரோ என்ற ஒரு வார்த்தையானது இருக்கின்றது. அப்ப சத்தியபுத்திரர்கள் யார்? ஸோ இதெல்லாம் வந்து தட் இஸ் த மீகர் ரெஃபரன்சஸ். இப்போ தமிழ் புத்திசம், தமிழ்நாட்டில் வந்து புத்திசம் வந்து டாமினண்டா வந்து சோழர் காலத்துக்கு முன்பாக எப்படி இருந்தது, அந்த சோழர் காலத்தில் வந்து டாமினண்டா இருந்தது. எங்கெல்லாம் புத்திஸ்ட் ஸ்கூல் இருந்திருக்கு, காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, எங்க நாகப்பட்டினம் மட்டும் இங்க இல்லை, பல ஏரியா வளர்ந்த கரூர் பகுதியில் இருந்திருக்கின்றது, நாமக்கல் பகுதியில் இருந்திருக்கின்றது, கோவை பகுதியில் இருக்கின்றது இருந்திருக்கு. இப்போ அந்த தடயங்களும் நமக்கு சிலை மட்டும்தான் கிடைக்குது, ஆனா உண்மையான தடயங்கள் வந்து நமக்கு கிடைக்க பெறவில்லை. ஸோ அதே மாதிரி புத்திஸ்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தூபாஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியும் சைத்தினியா என்ற பகுதியும் வந்து நமக்கு பிரிக்கில கிடைக்கின்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து அகழ்வாய்க்கு சொல்கின்றேன். அகழ்வாய் ஆகிய வந்து பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம். இந்த காவேரி பூம்பட்டினம் தான் த பெஸ்ட் எக்ஸ்கவேஷன். எப்போனா 10 ஆண்டுகள் 1962 73 வரை மத்தியில் தூர்புறத்துறை என்று சொல்லக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து நடத்திய வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து 3 பாகம் தான் இருந்தாங்க. இதுல 3 அந்த சைத்தன்யா, அந்த 3 அந்த புத்திஸ்ட் இந்த டெம்பிள் அது மட்டும்தான் கண்டெடுத்தார்கள். ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மேல பெரும்பள்ளம், கீழே யூர் போன்ற இடங்களில் வந்து அகழாய்வு நடத்தினால்
பல அந்த இப்போ புத்திஸ்ட் இது மட்டும்தான் கிடைச்சிருக்கு, சிற்பங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு, விகாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த புத்த விகாரங்கள் எப்படி இருந்ததற்கான ஒரு சில இது மட்டும்தான் நமக்கு கிடைக்க விட்டது. இந்த புத்திஸ்ட்ல விகாரம் கட்டப்பட்ட செங்கலுடைய அளவு நீங்க பாத்தீங்கன்னா, நான் இங்க இருப்பதால் வந்து அடிக்கடி அங்கு சென்று வருவது வழக்கம். அந்த புத்திஸ்ட் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிற அகழ்வாய்ச்சி எக்ஸிபிஷன்ல வந்து இந்த பிரிக் தான் பெருசு. ராஜேந்திர சோழனுடைய ராஜராஜன் நான் பல எக்ஸிபிஷன்ல வந்து கலந்துட்டு இருக்கிறேன். கொடுமணல் கலந்துருக்கிறேன், அரிக்கமேடு கலந்துருக்கேன், குடிக்காடு. இந்த சைஸ்ல கிடைச்சிருக்கிற பிரிக் வந்து பாத்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் லென்த் நீளம், 24 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர் திக்னஸ். அவ்வளோ வலிமையாக கட்டப்பட்டுள்ளது. அப்படி கட்டப்பட்ட அந்த விகாரங்கள், புத்த விகாரங்கள் எப்படி வந்து அழிந்து போனது, அது முழுமையான நமக்கு கிடைக்கல. ஆனால் அது கட்டுமானத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு உயரம் இருந்தது, எப்படி இருந்தது என்று நம்முடைய தொழில் அறிஞர்கள் வந்து அதை வந்து படம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். இதிலிருந்து அது மட்டுமல்ல, த ட்ரேட் கான்டாக்ட் பிட்வீன் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ் டு தமிழ் கண்ட்ரி என்ற ஒரு இதுவும் வந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு குறிப்பு உரைக்கின்றது. நாகநாத சுவாமியில வந்து அண்மையில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுல வந்து நாங்க சைனீஸ் புத்திஸ்டுங்க வந்தாங்க, இங்க உட்காந்து வியாபாரத்துக்கு பத்தி பேசினாங்க என்ற ஒரு சிறு குறிப்பை வந்து அந்த நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்திலிருந்து நான் கண்டறித்தேன். அது போன்ற இந்த காவிரி பூம்பட்டினம் அகழ்வாயில் வந்து பாத்தீங்கன்னா, இலக்கியத்தில் மட்டும் கூறியிருந்த மேல மணிமேகலையில் மட்டும் சொன்னது மட்டுமல்ல, அங்கே தோண்டப்பட்ட அதற்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள், என்னென்ன பொருட்கள் கிடைத்தது, அவருடைய பாதம் கிடைத்தது, எல்லாமே பிரான்ஸும் கிடைக்குது, ஸ்டோனும் கிடைக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் பிரான்சஸ் வந்து நிறைய அங்கே கிடைத்ததெல்லாம் அருங்காட்சியருக்கு சென்று விட்டது. அதே மாதிரி பாதங்கள், அந்த மெட்டல்ல வந்து கிடைக்கப்பெற்ற ஹேண்ட் டூல்ஸ் மாதிரி வந்து கிடைக்கப்பட்டது. இப்படிப்பட்டதுனால அந்த புத்திஸ்ட் விகாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவனேஸ்வரம் என்ற இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து வெள்ளையன் இருப்பு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா சோழா பிரான்சஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 பிரான்சஸ் வந்து அங்கு வந்து கிடைத்திருக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புத்திசம். அவருடைய அந்த ஸ்டேஜில் அவர் எப்படி உட்காந்துருந்தது, சிட்டிங் போச்சர், ஸ்டாண்டிங் போச்சர், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதில் வந்து விதவிதமாக தியானத்தில் இருந்தது, ஆஃப் க்ளோஸ் கைண்ட்ஸ், இது இந்த மாதிரி வந்து கிடைக்கப்பெற்ற இது ஒரு பகுதி தான் வந்து கிடைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்கிருந்து அதற்கும் பழையாருக்கும் வந்து பக்கமே இருக்கின்றது. பழையாறும் வந்து இந்த பிக்கஸ்ட் புத்திஸ்ட் சென்டர். இன்னும் அந்த பகுதிக்கு வந்து இன்னும் நம்ம யாருமே போகவே இல்லை. அதே மாதிரி மேலையூர்ல கிடைக்கப்பட்டது அந்த பொருட்கள் மட்டுமே, பாதம் உடைஞ்சது, இந்த பிரான்சஸ், முழுமையான அந்த ஸ்டோன் ஐடல் மட்டும் நமக்கு அது வந்து கிடைக்கப்பட்ட செய்தியை நம்ம வந்து பார்க்கின்றோம். இதிலிருந்து புத்திஸ்ட் எங்கு ப்ரொஃபசர் சொல்லுவார், எங்கு புத்த சிற்பங்கள் கிடைக்கின்றதோ, புத்திஸ்ட் இன்ஃபுளுசஸ் எங்க இருக்கின்றதோ அங்கு ட்ரேட் கான்டாக்ட் பிட்வீன் ஓவர்சீஸ் கண்ட்ரின்னு சொல்லுவார். அப்போ அந்த வியாபாரத்தோடு ஒத்த ஒரு இதுவாக இருக்கலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ட்ரேட் வந்து வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவுக்கும் எப்படி நடந்து புத்த மதம் பரவியது என்ற சான்றுகளை வந்து நம்ம வந்து உற்று நோக்கி இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது என்று மற்றொரு இதாக இருக்கின்றது. ஸோ இதன் மூலமாக கிடைக்கப்பட்ட புத்தர் சிற்பங்களின் வாயிலாக, புத்த இருக்கைகள் வாயிலாக வந்து எப்படி கட்டுமானம் எப்படி இருந்தது, அந்த கட்டுமானத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்ற செய்தியை வந்து இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அங்கு செய்யப்பட்ட ஒரு 16 இடங்களில் செய்யப்பட்டது. சாயவனம் என்ற இடத்தில் தான் புத்த சிற்பங்கள் அதிகமாக கிடைக்கப்பட்டது, காப்பர்ல கிடைக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்டோன்ல வந்து நிறைய கிடைக்கிறது, வானகரி இது போன்ற இடங்கள், மேலையூர் போன்ற இடங்களில் வந்து கிடைத்தது. இது ஒரு முக்கியமான ஒரு புத்திஸ்ட் அகழாய்வு என்றே நான் கூற வேண்டும். ஏனென்றால் நமக்கு அதிகமாக கிடைத்தது இதுதான். இது வந்து ஃபர்தரா இப்போ வந்து கடல் அகழாய்வாக வந்து அடுத்த மாதம் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமும் வந்து எங்கள் துறை தான் 1962ஆம் ஆண்டு அகழாய்வு செய்யப்பட்டது.
அந்த காஞ்சிபுரம் is the not only the temple city, it is a religious center. According to the Fagian or scholars, great scholar historians says the Buddhist is the universal religion. இந்த காஞ்சிபுரம் அகழாய்வு வெளியே வந்த பிறகுதான் படித்தவர்களிடையே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அகழாய்வு இம்பார்ட்டன்ட் அந்த அப்படி ஒரு இருக்கா என்றது வந்து உலகிற்கு தெரிய வந்தது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலே வந்து பாத்தீங்கன்னா புத்தர் கோயில் என்று தான் அழைக்கிறாங்க. புத்தர் கோயில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபவுண்ட் தேர். இப்போ வந்து நூற்றுக்கணக்கான கண்டெடுக்கப்பட்ட புத்த சிற்பங்கள் வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து அங்க கிடைக்கப்பட்ட அந்த பொருட்களில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரு இது இருந்தது, கட்டுமானத்தில் வந்து எப்படி கட்டுமானம் இருந்தது, அந்த அதே ஏற்கனவே நமக்கு ரெஃபரன்ஸ்ல நிறைய கிடைக்குது. இளம்போரியார் அரவாநாடிகள்லாம் வந்து அந்த ஊர்ல தான் இருந்தாங்க, அவங்க தான் வந்து புத்த மதத்தை பரப்பினார்கள் என்ற கூற்றுகள் இருந்தாலும் அந்த காஞ்சிபுரத்தினுடைய கிடைக்கப்பட்ட அகழாய்வும் இது வந்து எப்படி இருந்தது என்ற செய்தியை நமக்கு வந்து கிடைக்கப்பெறுகின்றது. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு வந்து பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் அகழ்வாய்வு. இந்த நாகப்பட்டினத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா தங்க மூலம் பூசப்பட்ட ஒரு புத்தர் சிற்பம் கிடைக்கப்பட்டது என்று ஒரு செய்தி உண்டு. ஆனால் அது திருடு போய்விட்டது, இன்னும் வந்து அந்த கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ ஏறக்குறைய வந்து 27 புத்தர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர் கெப்ட் இன் நாகப்பட்டினம் மியூசியம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை, கும்பகோணம், தாராசுரம் இந்த பகுதிகளில் கிடைக்கப்பெற்ற புத்த சிற்பங்கள் தான் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிபி 8 இருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை அந்த சிற்பங்களுடைய காலகட்டம் என்று கருதப்படுகிறது. எல்லாமே இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து சோழர் காலத்தில் தான் அதிகமாக கிடைக்கின்றது. அங்க சோழர் கால சிற்பம் கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கப்பட்ட சிற்பங்கள் தான் அங்க காவேரி பூம்பட்டினம் நாகப்பட்டினத்தை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது மூன்றும் ஒரு முக்கியமான தடயங்களாக இருந்தாலும் இந்த தடயத்தில் வந்து கிடைக்க அதே மாதிரி கிபி ராஜராஜனுடைய 10வது நூற்றாண்டினுடைய தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட தானங்கள் அவனுடைய அந்த செய்தியை வந்து 3 கல்வெட்டுகள் வந்து நாகப்பட்டினத்தை கண்டெடுக்கப்பட்டது. புத்த சூடாமணிக்கு வந்து தானம் அளித்த செய்தியை வந்து கூறுகின்றது. இதுக்கும் நாங்கள் அந்த கல்வெட்டு வேற ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கின்றதா என்பதை வந்து தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதே மாதிரி ஏறக்குறைய இந்த இடத்துல 1856 மட்டும் நாகப்பட்டில் ஏறக்குறைய 350 பிரான்சஸ் வந்து அங்கு கண்டெடுக்கப்பட்டது. இதுல வந்து அந்த 356 சிலது சென்னை அருங்காட்சியகத்துக்கும் சில தஞ்சை அருங்காட்சியகத்துக்கும் வந்து கொண்டெடுக்கப்பட்டது. இதுல சோழா பிரான்சஸ் மட்டும் 186 பிரான்சஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டது. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கமுலாம் பூசப்பட்டது இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை. இதுல பிரான்சஸ் நிறைய இருக்கிறது. ஸ்டோன்ல வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து நிறைய வந்து சின்ன சின்ன கோயில்கள்ல வந்து நிறைய இருக்கிறது. அந்த இன்னும் பாதுகாப்பா சில வேப்ப மரத்தடியில நாங்கள் கூட 2-3 பார்த்தோம் போன மாதம் முன்னாடி. அதை எடுத்து கோயிலில் வைக்க சொல்ல அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஆனைமங்கலம் செப்பேட்டில் வந்து ராஜநாட்டு செப்பேட்டில் வந்து கூறுகின்ற ஊர்களை பற்றி பார்த்தோம். அந்த ஊர்களில் வந்து நிறைய இருக்குது. இந்த சிற்பங்கள் மட்டுமே கிடைக்குது இந்த ஊர்களில். நேமம் என்ற ஊர், திருக்காட்டுப்பள்ளி, முனியூர், பாபநாசம், பழைய அறை இது போன்ற இடங்கள் இன்னும் தனியாக வந்து தலை உடைந்த கால் உடைந்த சிற்பங்கள் தனித்தனியாக ஆங்காங்கே காணப்படுகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இளம்போவனம், ராமப்பட்டினம், புஷ்பவனம், ஜெயங்கொண்டம்,
ஆகிய இடங்களில் வந்து தனித்தனி சிற்பங்கள் வந்து தனியாக தான் காணப்படுகின்றது. ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு காலம் வந்து ஒரு இங்க இருந்த சிற்பங்கள் வந்து தனியா எடுத்துட்டு போயிட்டாங்களா, இல்ல அந்த ஊர்ல வந்து கோயில் இருந்தது அழிஞ்சு அழிஞ்சு போச்சா என்ற ஒரு பார்வையும் வந்து இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, ஒவ்வொரு பகுதிகளிலும் உதாரணத்துக்கு வந்து கன்னியாகுமரி முதல் வந்து திருப்பதி வரை வந்து வேங்கடம் முதல் குமரி வரை இது வந்து தமிழகத்திலே இருந்தாலும் அந்த அப்படிப்பட்ட ஊர்களில் வந்து எப்படி வந்து அந்த புத்திசம் பரவி இருந்தது, எப்படி காணப்பட்டது, அந்த புத்திசமானது வந்து உதாரணத்துக்கு வந்து நாகர்கோயில் பகுதிகளில் இருந்தால் நாகர்கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 இடங்களில் வந்து புத்தர் கோயில் இருந்தது. 3 சிற்பங்கள் வந்து கண்டெடுத்து அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 26 சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டு அதுவும் வந்து ஆங்காங்கே உள்ள அருங்காட்சியகத்தில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பாக வந்து சோழ நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம், இந்த பட்டீஸ்வரம் வந்து ஒன் ஆஃப் தி புத்திஸ்ட் சென்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில்ல 2 சிற்பங்கள் வந்து புத்த சிற்பங்கள் அங்கேயே இருக்கின்றது. அது எடுத்து பாதுகாப்பாக வைக்க சொல்லி அதை சொல்லியிருக்கிறோம். கும்பகோணம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் என்ற பெயரே வந்து புத்த பெயர்களை கொண்ட ஒரு பெயராகத்தான் வந்து இருக்கின்றது. அது மன்னார்குடி, திருக்காட்டுப்பள்ளி, பெருஞ்சேரி. இந்த பெருஞ்சேரி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வந்து வருகின்ற ஊர். இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் கோயிலே இருந்தது என்று அந்த ஊரில் கூறுகின்றார்கள். புத்தர் கோயிலே இருந்தது, இதை இடிச்சிட்டு வந்து இதை வந்து ஒரு இந்து டெம்பிளா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க என்று அந்த ஊர்ல இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, பேசிக்கொள்கிறார்கள். அதே மாதிரி மதகரமும் வந்து ஒரு புத்தர் கோயில், புத்தர் சிலை இப்போ இன்னும் அது அந்த ஊர்ல இருக்கிறது. மானம்பட்டி, நான் சொல்ற ஊர்லாம் எல்லா ஊர்லயும் சிலை இருக்கு. நான் சில ஊர்களில் வந்து கோயிலுடைய இருந்தது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல. குறிப்பா வந்து அதே மாதிரி மாயவரம், விக்கிரமமங்கலம் போன்ற இடங்களில் வந்து அந்த புத்த இருக்கைகள் தடயங்கள் வந்து இருந்து இந்த குறிப்பினை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி குடவாசல், கீழவாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டட் புத்தா, அது வந்து இப்போ அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள பத்மாசனம் சீட்டிங்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுல கீழே வந்து எழுத்தே இருக்கின்றது. அந்த எழுத்து வந்து முழுமையாக அது தேஞ்சு போனதால் அது சரியா படிக்க முடியல. அதே மாதிரி தாராசுரம் வந்து பார்த்தீங்கன்னா தியான புத்தர் அந்த இடத்துல வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளார்கள். அது ஒண்ணுதான் வச்சிருக்காங்க, ஒண்ணு அங்கு கண்டு எடுக்க முடியவில்லை. அதே மாதிரி நமக்கு முக்கியமான தரவுகள் வந்து இந்த பகுதியில் வந்து சோழ நாட்டில் கிடைப்பது வந்து இந்த புத்திஸ்ட் காப்பர் பிளேட். சுந்தர சோழனுடைய கிடைக்கப்பட்ட வேதாரண்யத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு அந்த செப்பேடுகளை வந்து புத்த கோயில்களுக்கு வந்து நிலம் தானம் அளித்த செய்தியை வந்து நம்ம அதை சொல்லுது. புத்த இருக்கைகள் புத்த சத்திரத்துக்கு கொடுத்தார்கள். புள்ளலூர் ஃபார்மர் புத்தா ஷ்ரைன், அந்த புத்த கோயில்களுக்கு வந்து தானம் அளித்த செய்தியை வந்து அதில் கூறப்பட்டுள்ளது. அது முக்கியமான தரவாக காணப்படுகின்றது. அதே போன்று பாபநாசம், கும்பகோணத்தில் அருகில் அது பாபநாசம் என்பதே வந்து அந்த பெயரில் வந்து புத்த பெயர்கள் இருக்கின்றது என்று அந்த ஊர் மக்கள் வந்து பேசுகின்றார்கள். இது போல சில ஊர்கள் கூட புத்த ஊர்களாக புத்தமங்கலம், போதிமங்கலம் என்றெல்லாம் பெயர்கள் வந்து காணப்படுகிறது. இதெல்லாம் வந்து புத்த இருக்கைகள். இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற லூஸ் ஸ்கல்ப்சரை நம்ம கலெக்ட் பண்ணாவே ஒரு பெரிய அருங்காட்சியகமாக வைப்பதற்கான அது வந்து ஆவணப்படுத்த மட்டும் இல்ல, வரலாற்றை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படி வந்தது, இது எங்க இருந்தது, எப்படி இருந்தது என்பதை வந்து நம்ம வந்து அதை வந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பாகும். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி பகுதியில சொல்லிட்டோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா போலுவாம்பட்டியில மட்டும்தான் வந்து அங்க புத்திஸ்ட் இது வந்து கண்டெடுக்கப்பட்டது, போலுவாம்பட்டியில. அதே மாதிரி தர்மபுரியில கடகத்தூர்ல இன்னும் இருக்கு 2 புத்த சிலைகள் வந்து ஒரு
இது ஸ்கூல் காம்பவுண்ட் ஓரமே அதே இடத்துல வந்து இருக்கின்றது. நம்ம சென்னையில எடுத்துக்கோன்னா என்ன சார், சென்னையில வந்து ராயப்பேட்டையில வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 3.5 அடி உயரமான ஒரு புத்தர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது. ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் கண்டெடுத்து வைத்தார்கள் அது. அதே போன்று இந்த மயிலாப்பூர் என்பது வந்து அதாவது இம்பார்ட்டன்ட் சென்டர், ட்ரேடிங் சென்டர் சொல்றதை விட வந்து ரிலிஜியஸ் சென்டராக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அது வந்து புத்திஸ்ட் பேனல் மார்பிளே வந்து கண்டெடுக்கப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் இந்த பொதியல் என்ற இடத்துல வந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு புத்திஸ்ட் சின்ன இதுதான். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய தென்கரை மார்கால் தலை என்ற இடத்துல வந்து கிடைக்கிறது. பூஞ்சேரி அதே மாதிரி போன்ற இடங்களில் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கின்றது. அந்த சிற்பங்கள் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காவனூர் என்ற இடத்துல இருந்து ஒரு நடுத்தெருவிலே இருக்கின்றது. பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது என்னன்னு கேட்டா அவங்களுக்கு கோயில் பேர் தெரியல. கோயில் பேர்லான பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர் அது அந்த இன்னும் புத்திஸ்ட் சிலையானது வந்து அந்த தெருவிலே வந்து வைத்து வணங்கலை அப்படியே இது இருக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து படைவெட்டில் வந்து ஏர் உழுகின்ற போது, அதுவும் வந்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இருந்து ஏர் உழும்போது வந்து ஒரு புத்தர் சிற்பம் கண்டெடுத்தான். அது வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு, ஏறக்குறைய 2 அடி உயரம் உள்ளது. இப்போ வந்து அந்த கோயிலே, ராமர் கோயிலே வந்து அந்த புத்தர் சிற்பமானது. அப்போ தொண்டை நாட்டில் மட்டுமல்ல, புத்த மதமானது ஒரு காலகட்டத்தில் பரவலாக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இதன் மூலம் அறிகின்றோம். இந்த வகையில் வந்து இந்த புத்த மதம் எப்படி வந்து இருந்தது, நகர்ப்புறங்களில் இருந்தது அல்லது கிராமப்புறங்களில் எப்படி இருந்தது? இப்போ அகழ்வாராய்ச்சியெல்லாம் பண்றோம்னா இன்னும் வந்து நாங்க வந்து கிராமப்புறத்துக்கு போகவே இல்லை. நகர்ப்புறங்கள் தான் இப்போ வந்து ட்ரேடிங் சிட்டி தான். இப்போ காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா வந்து பல்லவாஸ் ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு காலத்துல வந்து ஏன்ஷியன் சிட்டின்னு சொல்றோம். அதே மாதிரி ரிலிஜியஸ் சென்டர், டெம்பிள் சிட்டின்னு சொல்றோம். இப்போ அந்த வகையில் வந்து அருகாமையில் உள்ள பக்கத்தில் உள்ள புத்தர் வந்துட்டு போன இது அசோகன் இந்த ஊருக்கு வந்துட்டு போனாரு பக்கத்துல இந்த ஒரு குறிப்பு வாய் வழி செய்தியாகத்தான் நம்ம வந்து இன்னும் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை. அதே மாதிரி அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை சுற்றிலும் வந்து புத்த இருக்கைகள் வந்து திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு இது மாதிரி ஊர்கள்ல வந்து இதெல்லாம் வந்து அப்போ நகரமா இருந்ததா கிராமமா இருந்ததா? அப்ப கிராமமா இருந்ததா எப்படி அந்த மக்கள் வந்து அந்த புத்த மதத்தை தழுவி இருந்தார்கள்? அந்த புத்த மதத்தினுடைய தழுவியதற்கான இன்ன தடயங்கள் இப்போ நம்ம கொண்டு வர வரலாறு எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய சிறிய சஜஷன், அந்த புத்த மத இருக்கைகள் கிராமப்புறங்கள் எப்படி பரவியது, இதுக்கு வந்து அந்த புத்த பிக்குணிகள் வந்து இருந்தாங்க. நான் நிறைய படிக்கிறேன், அவங்க பேர் ஆண் பிக்ஷுக்கள்லாம் இருந்தாங்க. இந்த இவங்கள மூலமா தான் வந்து பரவியது என்று நம்ம பார்க்கணும். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் புத்த விகாரம் இருந்தது என்று வந்து 7 வந்து சொல்றாங்க. அதை வந்து ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா புத்த விகாரம் தான். அதை காலப்போக்கில் இதை நான் இருந்தாலும் சொல்றேன், அது மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி காமாட்சி அம்மன் டெம்பிள்ல வந்து அது வந்து புத்தர் கோயில். அங்கு ஒரு மொனாஸ்டி இருந்தது, சைத்தியா இருந்தது அப்படின்றாங்க. அதே மாதிரி கைலாசநாதர் கோயில் பக்கத்திலே வந்து ஒரு சின்ன சைத்தியம் இருந்தது என்று அந்த ஊர்ல நாங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க பேராசிரியர் வந்து இங்க இருந்தது, இது வந்து ஒரு வித்தியாசமான கட்டுமானமா இருந்தது, இது அழிஞ்சு போச்சு என்ற ஒரு செய்தியை வந்து அங்க போவாங்க. அதே மாதிரி கரிக்கினியில் அமர்ந்தனா இருட்டுல உட்காந்துட்டு இருக்கிற அம்மன் ஒரு பேர் ஒரு கோயில் இருக்கு காஞ்சிபுரத்துல. அந்த கோயில் முழுமையும் வந்து பாத்தீங்கன்னா புத்தர் கோயில் என்று குறிப்பிடுகிறது. இந்த ஒரு சில குறிப்புகளானது வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுராணத்துல வந்து எதுவும் குறிப்பிடவில்லை. அந்த மட்ட விலாச புராணத்துல வந்து காஞ்சிபுரத்தை பற்றியும் அதே மாதிரி யுவான்சன் எழுதிய குறிப்புகளில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரத்தில் வந்து இருக்கிற புத்த தடயங்கள் வந்து அழகாக கூறுகின்றது. ஏன்னா அவங்க சொல்ற புத்த தடயங்கள்லாம் இப்ப எல்லாமே சிட்டி ஆயிடுது. இந்த அவுட் ஆஃப் சிட்டில வந்து பாலாற்றங்கரையில் இருக்கிற 3 தடயங்கள் மட்டுமே புத்த இருக்கைகள் இருந்தது என்று வந்து அவர் யுவான் சங் வந்து உங்களுக்கு தெரியும், புத்த காஞ்சின்னு சொல்றோம். ஜெயின காஞ்சி, புத்த காஞ்சி. சின்ன காஞ்சி அதான் இப்ப சின்ன காஞ்சி பெரிய காஞ்சி ஆயிடுச்சு. புத்த காஞ்சி என்பது பெரிய
என்ற பெயரை வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்த பெயர்கள். ஆசனம் என்ற பெயரே வந்து புத்த பெயர் தான். புரியுதுங்களா? தம்மம் என்ற பெயரே வந்து இந்த புத்திஸ்ட்ல வந்து தான். நிறைய பாலி லாங்குவேஜும் பிராகிருதம் வந்து ஒன்றாக கலந்துள்ளது. அதில் எல்லாம் காலப்போக்கில் வந்து சமஸ்கிருதம் கலந்ததால் சமஸ்கிருதானது மொழியானது இப்படி ஆயிடுச்சுங்க. பிரகாரம்ன்ற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் கிடையாது. அது நிறைய வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானத்தில் உள்ள ஆர்கிடெக்சர் உள்ள வார்த்தைகள் எல்லாமே வந்து இந்த பிராகிருத வார்த்தையில இருந்து வந்துதான். அதே மாதிரி வந்து கர்ப்பகிரகா கர்ப்பகிரகன்ற வார்த்தையே வந்து அந்த இதுல இருந்து வந்துதான். அது யாருக்கும் வந்து நிறைய பேர் தெரியும். சொன்னா வந்து இப்போ சொன்னாவே ஏத்துக்கிற மனநிலையில நிறைய பேர் வந்து வரலாற்று ஆசிரியர்களே வந்து இல்லை, அந்த நிலையில இருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னைக்கு அருகில் உள்ள கூவம், அந்த கூவம் என்ற ஆறு ஏரியால வந்து கூவம் என்ற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் வந்து இந்த ஐடியல் வந்து ஸ்டோன் ஐடியல் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 எடுத்திருக்கிறாங்க. அது சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்குது. அது பக்கத்திலே வந்து இப்போ வந்து ஒரு விஷ்ணு கோயில் இருக்கு. நான் அது சொன்னேன், இது விஷ்ணு கோயில் அல்ல, புத்தர் கோயில் தான். அது வந்து லேட்டரலி இட் வாஸ் கன்வெர்டட் இன் டு தி விஷ்ணு அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னும் இருக்கு, அந்த கோயில்களும் இருக்கு, அங்கே இருக்குது. சென்னையில் உள்ள மாங்காடு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் புத்த டைட்டி உள்ள கோயில் தான் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி சங்கமங்கலம், பல்லாவரம் ஏன்ஷியன், அங்கே வந்து கேவ்ஸும் இருக்கு. அதே மாதிரி ராபர்ட் ஸ்ப்ரூட் 1863 வருகை புரிகின்ற போது வந்து அவர் தான் அங்கதான் முதல்ல புதிய கற்கால கருவியை கண்டு எடுக்கிறார். அந்த ஊரை வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு கோயிலாக இருக்கின்றது. திருக்கழுக்குன்றம், பூஞ்சேரி, அதே மாதிரி அரக்கோணம் பகுதியில் உள்ள வேலூர் பாளையம், அந்த வேலூர் பாளையம் தான் 2 செப்பேடு கிடைக்கப்பட்டது. அது புத்தவர்மன், அந்த செப்பேடுகள் வந்து அந்த புத்திஸ்டருடைய பெயர்கள்லாம் வருது. அசோகோசவர்மன், புத்தவர்மன் போன்ற பெயர்கள் வந்து வருகின்றது. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து ஏன் அதை விட முக்கியமான அந்த மாமல்லபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பஞ்சபாண்டவருடைய ரதமே வந்து இந்த புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இது நான் சொல்லி நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கி கட்டிட்டேன் நான். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த பஞ்சபாண்டவர் ரதமே வந்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ இந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஆர்கிடெக்சர், இட் இஸ் ஒன்லி புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, புரியுதா? அதை வந்து சொல்றதுக்கு வந்து வரலாற்று ஆசிரியர்களே வந்து மறுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மகாபலிபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து கேவ்ஸில் இருக்கிறது எல்லாமே புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படின்னா அந்த ஆசனம், பத்மாசனம், அந்த அந்த கையுடைய வச்சுக்கிற ஸ்டைல், அந்த யோகா போச்சர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா தி புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர்கிடெக்ட். நிறைய இருக்கு. அதே மாதிரி தியானம் மட்டும் கிடையாது, யோகா மட்டும் கிடையாது. அது இந்த சாமிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆர்கியாலஜியில், பார்க்கறதுக்கு வந்து தத்துரூபமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து அங்கு வந்து நிறைய இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஆசனத்தில் உட்காந்துருக்க கோயில் எல்லாம் தான் சொல்லலாம். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பகுதிகளில் இருந்து ஆந்திர பகுதியில் வரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திருப்பரங்குன்றம், அதுவே வந்து புத்திஸ்ட் தான். ஆனமலை, சித்தர்மலை, மேட்டுப்பட்டி, ஹரிதாப்பட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஃப் மாங்குளம் இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட். தி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோன் கல்வெட்டுக்கு கிடைக்கப்பட்டது அங்கே தான், மாங்குளத்தில் தான் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்து ஒத்து பார்த்தீங்கன்னா அசோகனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்க்க எழுத்து இதுவாக இருக்கும், வந்து கூட இதில் வந்து அப்படியே இருக்கும். இந்த தான் ஹரிதாப்பட்டி. அதனால வந்து நம்ம வரலாற்று அறிஞர்கள் வந்து ஒரு சிலர் வந்து மயிலச்சேனி வெங்கடசாமி, நம்ம TN வாசுதேவராவெல்லாம் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் திஸ் வில்லேஜ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஊரும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நாகமலை வந்து மலை பகுதியில் உள்ள அழகர் மலை, இதெல்லாம் எங்கெல்லாம் மலைகள் வருகிறதோ, முத்துப்பட்டி, இந்த பகுதிகளில் எல்லாமே வந்து இந்த புத்த இருக்கைகள் மட்டும் கிடைக்கல, நமக்கு புத்தனுடைய சிலைகள் கிடைப்பதால் அந்த மதமானது தமிழகத்தில் முழுக்க பரவி இருக்கின்றது வந்து ஒரு முக்கியமானதாகும்.
இன்னும் சார் மலைப்பகுதிகளில் இருந்தால் மலைப்பகுதிகள் கூடலூர்ல நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டுல வந்து கூடலூர்ல திருவதிகை, கண்ணாடம் போன்ற இடங்களில் வந்து ராஜேந்திரப்பட்டினம், திருப்பரப்புலியூர் போன்ற 3-4 இடங்களில் வந்து அங்கு கிடைக்கின்றது. உங்களுக்கு தஞ்சாவூர்ல வந்து தஞ்சாவூர் பகுதிகளில் தான் சோழ நாட்டில் தான் அதிகமாக கிடைக்கின்றது. ஏனென்றால் கடற்கரை பகுதியில் வேதாரண்யம் பகுதிகளில் வந்து இந்த மதமானது பிரடாமினா இருந்ததற்கு வந்து காவேரி பூம்பட்டினம் ஒரு காரணம், நாகப்பட்டினம் ஒரு இடம். இந்த இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய நடுநாட்டில் தான் வந்து நமக்கு சிலைகள் மட்டுமே கிடைக்கின்றது. நம்ம வெஸ்டேஜஸ் எதுவும் கிடைக்கல. அப்படி வெஸ்டேஜ்னா இன்னும் அந்த ஆய்வானது இன்னும் நம்ம தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். அப்படி தெரிந்தால் நமக்கு கிடைக்கும். நடுநாட்டுல தொண்டை நாட்டில் வந்து காஞ்சிபுரத்தை தவிர்த்து பக்கத்துல வேலூர், திருவள்ளூர் பகுதிகளில் வந்து கிடைக்கின்றது. இது வந்து நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் அகழாய்வுகள். இந்த அகழாய்வுகள் மூலமாகத்தான் நம் வரலாற்றை உருவாக்கம் செய்ய முடியும். இப்போ இந்த காவேரி பூம்பட்டு அகழாய்வு கிடைச்ச பிறகுதான் தெரியுது புத்திஸ்ட் இன்ஃபுளுன்சஸ் இருக்கின்றது. அப்போ இந்த டாமினண்டா இருந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நாகப்பட்டினம் வந்து புத்திஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் கல்வெட்டு நமக்கு 10ஆவது நூற்றாண்டில் தான் கிடைக்கின்றது. ஆனா புத்த மதம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து நமக்கு தடயங்கள் வர வேண்டும். அப்ப தடயங்கள் வந்து மிக குறைவு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களும் அந்த நமக்கு கூடிய சாஞ்சி சாரநாத் போன்ற தரவு இருக்கக்கூடிய இன்டாக்கா இருக்கக்கூடிய சைத்தன்யாக்களும் ஏன் இங்கு கிடைக்கவில்லை என்பதற்கு மூல காரணம் புத்த மதமும் சமண மதமும் இந்தியாவில் தோன்றிய மதங்கள். ஆனால் இந்தியாவில் துவங்கவில்லை, அயல் நாடுகளுக்கு சென்று விட்டது. புரியுதுங்களா? இப்போ வந்து ஸ்ரீலங்காக்கார் வந்து அதை வெகுமதியாக வந்து கொண்டாடுகின்றார்கள். ஸ்ரீலங்கா தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றது அதை பின்பற்றுகின்றார்கள். அதற்கு மூல காரணம் அந்த புத்த மதத்தினுடைய கோட்பாடுகள். புத்த கோட்பாடுகள் மிக சிறந்த கோட்பாடுகள். அந்த கோட்பாடுகள் வந்து பிடிக்காத ஒரு காரணத்திற்காக, பின்பற்ற இயலாத ஒரு காரணத்திற்காக புத்த சமணம் வந்து இங்கு தாழ்த்தவங்க இயலாமல் சென்று விட்டது. ஆனா அதற்கு சான்றாக நமக்கு இலக்கியம் மட்டும் கிடைக்கவில்லை, அதுக்கு வந்து அகழ்வாய்வு சான்றுகள் கிடைக்கின்றது. மெட்டீரியல் சான்று ஒரு சில சான்றுகளுக்கு உண்டு. நாம் வந்து இதுக்கு கண்டிப்பாக இன்னும் வந்து இதை ஆழமா கொண்டு போகலாம். இன்னும் வந்து அகழ்வாராய்ச்சி மட்டும் கிடையாது, இன்னும் வந்து தரவுகளை சேகரிக்கிறதுக்கு வந்து கலாய்வுகள் மேற்கொண்டால், திருப்பத்தூர் போன்ற இடங்களில் கலாய்வு மேற்கொண்டால், அந்த திருப்பத்தூர் என்ற இடத்துல இருக்கிறார் ஒருத்தர் ஆசிரியர், அவர் சொல்றாரு இதெல்லாம் அங்க நிறைய இருக்குங்க சார். ஆகையால் எனக்கு கிடைத்த இந்த குறுகிய நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் இன்னும் தெளிவா என்னால் இந்த ஊர்ல இருந்து செல்ல முடியாததற்காக நான் வருந்துகின்றேன். நிறைய தரவுகளை சேகரித்து வைத்துள்ளேன். எனக்கு மழையாகவும் இருக்குது, இப்போ கரண்ட் இல்லை, ஒரு இதுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். ஆகையால மன்னிக்கவும். நான் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் வந்து சீரிய முறையில் வந்து நான் தயார் பண்ணி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பாக அமையும் என்று இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த கௌதம் சொன்னா, திரு கலைநேசன், பார்த்திபன் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. ஐயா பேசிய தமிழக புத்த மத தடயங்களும் தொல்லியல் மற்றும் அகழ்வாய்வு சான்றுகளும் இந்த தலைப்பினை ஒட்டி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஒரு கேள்வி சார். நான் சுபாஷினி பேசுறேன். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு. சொல்லுங்க மேடம். நல்லா இருந்தது சார். ஒரு நீங்க குறிப்பிட்ட குறைவான நேரமா இருந்தாலும் நான் ஒப்பிலியப்பன் கோயில் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் மேடம். அப்படியா? ஓகே. எனக்கு என்ன நிறைய குறைஞ்ச நேரம்னால அள்ளி தெளிச்ச மாதிரி நிறைய சான்றுகளை வந்து கொட்டிட்டீங்க. ஒவ்வொன்றுமே நம்ம நல்லா எனக்கு எங்க அன்கன்ஜஸ்டடா இருக்கு, எனக்கு உட்கார அப்படி இருக்கு மழை. நீங்க அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 வாரம் இருக்கு நிகழ்ச்சி. அதுல ஏதாவது இன்னொரு நிகழ்ச்சி வந்து நீங்க ஒண்ணு பண்ணிருங்க முழுமையா. அப்படி செய்யலாம். இப்ப எனக்கு ஒரு கேள்வி சார், எப்படி கொஞ்சம் குயிக்கா ஒண்ணு கேட்டுறேன். என்னன்னா இந்த நாகநாதர் கோயில்ல சொன்னீங்க இல்லையா, நாகநாதர் கோயில்ல கல்வெட்டு, அத பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா இந்த சூளாமணி விகாரை பற்றி நான் தனியா ஆய்வு செஞ்சு அப்புறம் நான் ஒரு புத்தகம் கூட போட்டிருக்கேன். ஆனா எனக்கு வந்து நாகநாதர் கோயில்ல இருக்கிற சான்றை பத்தி தெரியல எனக்கு. நான் இப்பதான் கேள்விப்படுறேன்.
சொல்லுங்க சார். மேடம் அது நாகநாத சுவாமி நாகப்பட்டினத்துல டவுன் பகுதியில் இருக்கின்றது. ஓகே. அதனுடைய 12 வரி கல்வெட்டானது வந்து சீலிங்ல வந்து தெரியாம தானே மேல தூக்கி கட்டிட்டாங்க. சரி சரி சரி. தூக்கி ஓகே. கட்டிட்ட பிறகு வந்து அந்த ஊர்ல ஒரு தாசில்தார் இருக்கிறார், ராமச்சந்திரனும் இருக்கிறாரு. அவரு வந்து சொல்லி சுப்பராயல் சாரு, நானு, ராஜவேலு போட்டு அந்த கல்வெட்டு படி எடுத்த பிறகு ராஜராஜன் இந்த சூடாமணிக்கு பௌத்த சூடாமணிக்கு வந்து தானம் கொடுத்த செய்தியினை வந்து அந்த கல்வெட்டு தெரிவிக்குது. ஆவணப்படுத்தியாச்சா சார்? சொல்லு மேடம். ஏதாவது புத்தகங்கள் ஆவணப்படுத்தியாச்சா? ஏன்னா இந்த புக், என்னோட புக் வந்து 2வது வெர்ஷன் கொண்டு வரும்போது அதை ரெஃபரன்ஸ்க்கு போடலாம். அதுக்குதான் கேக்குறேன். வந்து டெக்ஸ்டாவே அனுப்புறேன். அந்த போட்டோ எடுத்து அந்த டெக்ஸ்ட் அனுப்புறேன். நீங்க படிச்சு செய்தி நான் எழுதி அனுப்புறேன். நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஓகே சார். வேற ஏதாவது புத்தகங்கள், ஆவணம் இதழ் இதெல்லாம் வந்துருச்சுங்களா சார்? நீங்க போட்டுட்டீங்களா? அது தகவல் போட்டுட்டீங்களா? வெளியாக்கி ஆயிடுச்சா? போடல. ஆவணத்துல வந்து சுப்பராஜ் சார் போட்டாரா? நாங்க போட்ட மாதிரி தெரியல. தெரியலையா? ஐ சி. அது நம்ம பண்ணிடுறது நல்லது சார். ஆனா நாங்க காப்பி பண்ண அந்த காப்பி உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிங்க சார். அது நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கல்வெட்டு இருக்கு. அந்த கோயிலே இன்னொரு கல்வெட்டு வந்து அது வந்து 1600 அப்புறம் இந்த ட்ரேடிங் தான், பௌத்த ட்ரேடிங்ல வந்து வியாபாரம் சம்பந்தமா பேசுறதுக்கு 16 வரி கல்வெட்டுன்னு படிக்கல. அதை தூக்கி நாங்க ஒரு தோட்டத்துல வச்சிருக்கிறோம். சமயம் வரப்ப படிச்சுக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம் மேடம். ஐ சி சார். பாருங்க எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு பாருங்க. நான் வந்து நாகப்பட்டினத்தை போகும்போது அந்த கோயில் போக முடியல எனக்கு. ஏன்னா அதை நான் அந்த பட்டியல சேர்க்கல. இப்பதான் எனக்கு தெரியுது அது சொல்றாங்க. அந்த அவுரி திடலே வந்து சூடாமணி தான் அந்த விகாரம், புத்த விகாரம். இல்ல, அந்த பகுதி போய் பார்த்தேன். அந்த பகுதி போனா அந்த நாகநாத சுவாமி கோயில் போயிருந்தா அந்த கல்வெட்டு இப்ப அடுத்த முறை நம்ம போற மாதிரி ஏற்பாடு செய்வோம் சார். நல்லா ஒரு படம் பண்ணி, புகைப்படம் எடுத்து, அப்புறம் வீடியோ காணொலி பதிவு எல்லாம் பண்ணி நம்ம அதை பதிவு செய்து வைக்கலாம். ஏதாவது ஒரு வகையில சார், ஒரு ஆவணப்படுத்துற வகையில வந்து புத்தகங்கள்ல வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்களே கூட ஒரு வாய்ப்பு இருந்தா ஒரு கட்டுரையை எழுதி கொடுத்தீங்கன்னா, இவங்க வந்து இப்ப தமிழ்நாடு பௌத்த பேரவை கூட அதை வந்து அவங்களோட வலைப்பக்கத்துல போட்டுடலாம். அப்படி கூட செய்யலாங்க சார். ஏதாவது ஒரு வகையில. கண்டிப்பா என்கிட்ட நிறைய தகவல் இருக்கு மேடம். சரிங்க சார். ஊர் போறப்பெல்லாம் நான் நிறைய கடைஞ்சிருக்கிட்டான் தான் பாப்பேன். எந்த ஊருங்க சார் நீங்க? இஃப் நாட் மிஸ்டேக்கன். நான் வந்து வேலூர் தான் மேடம். நான் ஆர்கியாலஜிஸ்டா ஒர்க் பண்றேன். நாகப்பட்டினம், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவாரூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் நான் தான். ஐ சி. சரிங்க சார். நான் தொடர்புல வரேன் சார். நான் தொடர்புல வந்து உங்களை நம்ம திருவண்ணாமலை மீட்டிங்ல பேசியிருக்கிறோம். நம்ம 2 பேரும் ஒன்னும் இருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆமா, பேரு பார்த்தோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல மகிழ்ச்சிங்க சார். இப்ப நேரா சந்திக்கிறது. திரும்ப ஒரு தடவை நம்ம தொடர்புல இருப்போம். நன்றிங்க சார். தேங்க்யூ மேடம். அடுத்த கேள்வி யாராவது இருந்தா கூட கேளுங்க ப்ளீஸ். வணக்கம் சார். மற்றவங்க பேசிட்டு சார், அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன். நன்றி. சார் வணக்கம். நான் தருமபுரியில இருந்து சந்திரன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல சார், இந்த கடத்தூர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பௌத்த சிலை இருக்குதுன்னு சொன்னீங்க. அது கடத்தூரா அது பர்டிகுலர் இடம் சொல்ல முடியுங்களா? கடத்தூருங்களா? கடத்தூர். நான் உங்களுக்கு இது என்கிட்ட இருக்கேன், நான் அனுப்புறேன். கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு சார். நாங்க போய் பார்த்து அதுக்கான வேலையை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்றோம். நிச்சயமா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஓகே, தேங்க்யூ. கிருஷ்ணகிரி மியூசியம் போய் பாருங்க, அவசியம். கண்டிப்பா போறேன், கண்டிப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். போகிறேன், காஞ்சிபுரத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க. சிறப்பான விளக்கம் சார், நல்லா நன்றி. ஆனா எங்களுக்கு வந்து இப்போ நீங்க கல்வெட்டு எல்லாம் பண்ணும்போது வேலூர் மாவட்டத்தில் பல்லூர்னு ஒரு சிறை இருக்குது. அதை பத்தியான தகவல் இருக்கா, தகவல் இருக்கான்னு தெரியல. பல்லூர். ஆமா சார், வேலூர் மாவட்டம் பல்லூர். காவனூர். பல்லூர் எந்த இதுல வருது? வேலூர் மாவட்டம் சார், வேலூர் மாவட்டம். இப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் சொல்றாங்க. பக்கத்துல பெரிய காஞ்சிபுரம் அரக்கோணம் நேரடி. பல்லூர், பல்லூர் வரும் அந்த ஊர் தானே? இல்ல, காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர். திருமால்பூர் சொல்லுவாங்க. திருமால்பூர்ல வந்து பெரிய விஷ்ணு கோயில் இருக்கு. அதுவும் அந்த ஊர்லயும் வந்து புத்திஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் உண்டு. கரெக்ட். ஆமா, அந்த திருமால்பூர் பக்கத்துல தான் சார் பல்லூர்.
பல்லூர்னு ஒரு அப்படியா? நான் பார்க்காத ஆமா. ஒண்ணுக்குறேன் ஐயா. நான் இல்ல குறிப்பிடத்துல பழைய சிலை இருக்கு, பார்த்தேன் அது ஐயா. எந்த காலம் என்னன்னு கரெக்டா தெரியல, அது எதுவும் வாய்ப்பு இருந்தா பண்ணுவோம். அந்த கண்டிப்பா குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கவும். அந்த கோயில் ஆமா. வந்து நாங்க டாக்டர் பத்மாவதி குழுல இப்ப இந்த நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. ஆமா அவங்க, நான், சசிகலா அவங்க எல்லாம் போயிருந்தோம் அந்த கோயிலுக்கு. பல்லூர் கோயில் ஆமா போயிருந்தோம். அவர் நாங்க பாண்டியன் சாருக்கு போயிருக்கோம். தெரியும் அந்த கோயில். அவர் தான் பாத்துட்டு இருக்காரு இப்ப. அவர் பொறுப்புல தான் இருக்கு. ஆமாங்க சார் நீங்க அவர்கிட்ட தகவல் எடுக்கலாம் சார். பெரிய நல்ல 3 புத்தர் சிலைகள் இருக்கு. அது ஆமா வந்து போயிருக்கேன், 11, நானும் 12, போயிருக்கேன் மேடம், நானும் போயிருக்கேன். 11, என்ன 12 அது அந்த எந்த காலகட்டம் சார். 12 காலகட்டத்தில் சார் அதுக்காக. அப்படி வருது. காஞ்சிபுரம் பக்கம், காஞ்சிபுரம் பக்கம். ஆமா ஆமா, ஆமா சார். காஞ்சிபுரம் பக்கம். ஓகே. ஓகே நன்றி நன்றி 11, ஐயா. 12 புத்தர் அவங்க சிலை 10 எடுத்திருக்கிறாங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசினாலும் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க அவங்க கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க ஆமாங்க சொன்னது 11, 12 அந்த காலகட்டம் அப்படின்னாங்க. அது அப்படிதான் சொன்னாங்க. 12ஆம் சரிங்க, அது காலகட்டம். பார்த்து எனக்கு நண்பர் தான், நானும் போயிருக்கேன் நிறைய தடவை. ஆனா ம். அந்த காலகட்டம் கரெக்டா தெரியல, ஐயாவுக்கு தெரியுமா இருக்காது கேட்டேன், வேற ஒண்ணும். சார் இது வந்து 2 சிலை இருந்திருக்குதுன்னு மட்டும் குறிப்பு இருக்கு. கிபி ஆமாங்க 10, 11. சரிங்க சரிங்க. கிபி 10, 11ஆம் நூற்றாண்டு. நன்றி தகவல், நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கங்கய்யா. என்னோட பேரு நலங்கிள்ளி. நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுறேன். ஐயா, சொல்லுங்க இந்த சார். திருவண்ணாமலை மாவட்டத்துல கமண்டல் ஆறுல வந்து ஒரு 4 சிற்பங்கள் இருக்குதா சொன்னீங்க இல்லையா? அது வந்து எங்க வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது? சார் 4 சிற்பங்கள். ஏன்னா 4 திருவண்ணாமலை கலெக்டரேட்ல ஒரே ஒரு சிற்பம் தான் இருக்கு. வேற நீங்க சொன்னது எங்க இருக்கு? இருக்கு ஐயா. நானா எடுத்துன்னு போய் வச்சேன். திருவண்ணாமலை கலெக்டரேட்ல, திருவண்ணாமலை அருங்காட்சியகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 தலையில்லாத இல்லைங்க. புத்தர் கொண்டு போய் அங்க ஐயா 2 தலையில்லாத புத்தர் அங்க கொண்டு போய் வச்சிருக்கிறோம். சரிங்கய்யா சரிங்கய்யா. அந்த தலையை வந்து நான் சிற்பி கூப்பிட்டு அதே மாதிரி தலை செய்து வச்சு இப்போ திருவண்ணாமலை அருங்காட்சியகத்துல இருக்கு. 2 புத்தர் சிலை அதே இடத்துல இருக்கு. கமண்டல் ஆத்து பக்கத்துல இருக்குது. வேட்டகிரி பாளையம் பேரு அந்த ஊர். படவேடு. ஐயா ஐயா அந்த ஊர் சொல்லுங்களேன் ஐயா. அந்த வேட்டகிரி லொகேஷன்ல 2 இருக்கு. வேட்டகிரி பாளையம். படவேடுன்னு கேளுங்க. படவேடு வேட்டகிரி பாளையம் கமண்டல் ஆத்து பக்கத்திலே 2 புத்தர் கோயில் இருக்கு. அவங்க புதுசா கட்டி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு, நாமக்கல்லையும் கரூர்லயும் வந்து புத்தர் சிலைகள் புத்தர் வெஸ்டேஜஸ் சொல்லியிருந்தீங்க. அது எந்த இடத்துலங்க இருக்கு? நாமக்கல்ல வந்து புத்தர் சிலை இருந்திருக்கு. அந்த தடயங்களான வந்து அந்த ஊர் உங்களுக்கு நான் பிறகு சொல்றேன். நாமக்கல்ல இருந்திருக்கு. கரூர்ல இருக்கு. கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா கரூர் அமராவதி ரிவர் பெட்ல வந்து நிறைய கண்டெடுத்தார்கள். தெரியுமா உங்களுக்கு அமராவதி ரிவர் பெட்? கரூர் அமராவதி தெரியும். இல்ல கரூர்ல எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டது இல்ல. நான் புதுதா இருக்குது உங்கள்கிட்ட இருக்கு. கேள்வி. கரூர்ல கரூர்ல நாங்க இருங்க நான் சொல்றேன். கரூர்ல கண்டெடுத்தோம் புத்தர் சிலை. கரூர்ல கரூர் பார்டர், திருச்சி கரூர் பார்டர்ல இருக்கு, அந்த ஸ்ரீராமசமுத்திரம் அந்த ஏரியால. ஆனா கரூர்ல 2 புத்தர் சிலை. கரூர் அத எந்த ஊருன்னு சொல்ல முடியுமா? எங்க இருக்கு, எந்த ஊர் தெரியல. நான் சொல்றேன். கரூர் பக்கத்துல அமராவதி ரிவர் பெட்ன்னு தான் சொல்றாங்க. சரிங்க சரிங்க. அது நான் உங்களுக்கு எக்ஸாக்டா கேட்டு சொல்றேன். சரிங்க ஐயா. அப்புறம் அந்த மீனாட்சி மேடம் அவங்களோட புக்கோட ரெஃபரன்ஸ் எங்கெங்க கிடைக்கும்? அது ரொம்ப எனக்கு தேவைப்படுது. மேடம் புத்தகம் வந்து அது பிடிஎஃப்ல வருதுங்க ஐயா. ஐயா அது என்னால எடுக்க முடியல. உங்க எண் தரலாமா? நான் உங்கள்ட்ட கான்டாக்ட். என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு வந்து ஐயா அனுப்புறேன். ஐயா சொல்லுங்க. 9894 9894 87 87 5581 5581 9894 87 5581. ஓகேங்க. சேகர் நன்றிங்க. நான் மீனாட்சி புத்தகம் என்கிட்ட இருக்கு. ஆனா அத வந்து ஜெராக்ஸ் ஒடியுது. சரிங்க சரிங்க. எடுத்த ஒடியுது. 1928ல போட்டது அது. ஆமாங்க ஐயா. அப்புறம் நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்துல வந்து வேளாங்கண்ணில இருந்து கொண்டு வந்த ஒரே ஒரு புத்தர் சிலை தான் இப்போ வச்சிருக்காங்க. நீங்க அங்க இன்னும் 2-3 புத்தர் சிலை இருக்கிறதா சொன்னீங்க. இருக்கு. ஏன்னா இப்போ அங்கிருந்து 2 புத்தர் சிலை திருவாரூருக்கு எடுத்து போயிட்டாங்க. திருவாரூர்லயும் ஒரே ஒரு புத்தர் சிலை தான் இருக்கு. சரி சொல்லுங்க. திருவாரூருக்கு எடுத்துன்னு பார்த்தா திருவாரூர்ல வெளியே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போறமே அது ஒண்ணு இருக்கும்.
ஆமா ஆமா. நாகப்பட்டினம் மியூசியம் உள்ளவே இருக்கு. எப்ப போனீங்க நீங்க அது அருங்காட்சியகத்துக்கு? ஒரு ஒரு 3-4 மாசம் இருக்குங்க. தலை இல்லாத புத்தர் சிலை ஒண்ணுதான் இருக்கு. ஒரு 6 மாசம் முன்னாடி. அதாவது பழைய இல்ல. பழைய இப்ப அதை டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டுறதுக்காக இப்ப பார்வையில வைக்கல. ஆனா ஆமா ஆமா தலை உள்ள இல்லாத இல்ல புத்தர் சிலை ஒண்ணே ஒண்ணு இருக்கு. 3 புத்தர் சிலை இருந்தது சார். அங்க 3 இருக்கு. நான் வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரிங்க சரிங்க. ம். நான் உங்கள்ட்ட தொடர்புல வர்றேன் அப்புறமா. நன்றி நன்றிங்க, நன்றி ரொம்ப நன்றி நன்றி. நன்றி, மிகவும் நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நான் காஞ்சிபுரத்துல இருந்து சீதாபதி. சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா உங்க தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. ஆனா நீங்க வேகமா போனீங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி ஆக்சுவலா சார், நன்றி சார். ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க ஒரு நீண்ட கட்டுரை மேடம் சொன்ன மாதிரி கொடுத்துடுங்க சார். ஏன்னா இவங்க ஒரு புத்தகம் வெளியிட போறாங்க. நிச்சயமா நிச்சயமா நான் ஒரு 25-30 பக்கம் தொகுத்து வச்சிருக்கிறேன். ஆமா ஐயா. ஏன்னா இது வந்து எங்களுக்கு பௌத்த தலங்களை விசிட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே வர்ற சந்ததிகள்லாம் வந்து இதெல்லாம் போய் பார்ப்பாங்க ஐயா. நிச்சயமா சார், நிச்சயமா சார். ஆமா ஒண்ணு. இப்ப என்னோட நிச்சயமா. டவுட் என்னன்னா, மகாபலிபுரத்துல இந்த ரதங்கள்லாம் வந்து பௌத்த ஸ்தலங்கள் சொல்றீங்க, பௌத்த சிற்பங்கள் அப்படின்னு சொல்றீங்க ஐயா. இப்போ ஆமா. எனக்கு ரொம்ப நாளா அந்த ஒரு கேள்வி இருந்தது. பஞ்சபாண்டவர்கள் எங்கேயோ நடந்தது, எங்கேயோ சண்டை போடுறதுக்கு பல்லவர்கள் எதுக்கு இதை கட்டணும்? இது என்ன பௌத்த இது வந்து பேர் வந்து நாமளே கொடுத்துருந்தோம் சார். அது வந்து ஆமா பஞ்சபாண்டவர் கிடையாது. ஆமா. அது அந்த நம்மளே அந்த சந்தேகம் இருந்தது கொடுத்துருந்தோம் ஐயா. பேரு. ஆமா இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா நீங்க ம். நம்ம பௌத்த சின்னமான யானை இருக்கு. அது மட்டும் ம். தான் எனக்கு தெரியுது. மத்த என்ன அடையாளங்கள் இருக்கு ஐயா பௌத்த சின்னத்துக்கு உண்டான சார், பௌத்த அடையாளங்களா? அந்த அர்ஜுனா பனான்ஸ் இருக்கு, அதுவே புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் தான் சார். எங்க ஓ பேராசிரியர் இறந்து போன காலம் சென்ற ம் டாக்டர் கே.வி. ராமன் எனக்கு வந்து இன்சிஸ்ட் ம் பண்ணி சொன்னார். ஓ ஓ ஓ ஓ அவரு சரிங்க. அவர் வந்து ஏசில வந்து ஒர்க் பண்றப்ப எனக்கு வந்து ப்ரொஃபஸரா வந்த பிறகு நாங்க போறோம். என்ன வந்து ம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா புத்திஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் ஆர்கிடெக்சர் சேகர்னார். இது நிச்சயம், இது சத்தியம் பண்ணி எங்க சொல்ல. ஆனா எங்க ம் ஆளுங்கிட்ட நான் சொல்லி திட்டு வாங்கி தான் வாங்கினேன். என்ன ம் நீ ம் இப்படி பேசுறாங்க? அது உண்மை. என்னன்னா நம்ம அதுக்கு நிறைய சான்றுகளை எடுக்கணும் இல்ல ஐயா? சான்றுகள் எடுக்கணும் இல்லையா? எடுக்கலாம். நிறைய எடுக்கணும். இருக்கு, நிறைய ம் இருக்கு. நார்த் இந்தியன் ஆர்கிடெக்சரோட அது ஒப்பிட்டு பாருங்க. நான் போய் சொன்னா கூட ம் சாஞ்சி சார்நாத் இருக்கிற வந்து ஒரு மினியேச்சர் ஸ்கல்ப்சரோட சேர்த்து பாருங்க. உங்களுக்கு ம் தெரியும் அதோட இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆமா ஐயா. அதே மாதிரி கைலாசநாதர் கோயிலும் பாத்தீங்களா ஐயா? அந்த சுவர் இருக்கு இல்லைங்களா? ஆமா உள்புற சுவத்துல நிறைய தியான மண்டபம் இருக்கும் ஆமா. கைலாசநாதர் கோயில்ல. அந்த தியானன்றது நம்மளதுதான், பௌத்தம் தான். ஆமா, ஆனா பௌத்தம் தான். அதுக்கப்புறம் இந்த கோயில் சிற்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷ்ணு சிவனை கொண்டு வந்து திரிச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க. அது நம்ம எப்படி நம்ம அதை விளக்குறது, எப்படி கொண்டு வர்றது? அது ஒரு சந்தேகம். சார், நான் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் சார். ம் ம் த புத்திஸ்ட் விஷ்ணு ம் இஸ் எ புத்திஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் எழுதிட்டு நான் திட்டுவாங்க. ஆனா உண்மை, ஓ, இந்த விஷ்ணு ஆ, பேண்டின் எல்லாமே விஷ்ணு கோயில் எல்லாமே புத்தர் கோயில். ஆஹா, ஆ, சத்தியம் பண்ணி சொல்லணும். ஆமா. நீங்க இது வந்து விஷ்ணு சைவ சிலை கோயில். புத்தர் சிலை உத்து பாருங்க சார். ம் 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 ரைட், அப்கோர்ஸ் நீ விஷ்ணு ஸ்கல்ப்சரையும் ம் புத்த ஸ்கல்ப்சரும் பக்கத்துல வச்சு பாருங்களேன். ம் ம் ஆ, ம் நிறைய இருக்கு, நிறைய இதுல இருக்கு சார். நிறைய கூட்டு இருக்கு. நம்ம விவாதம் வந்து டிஸ்கஸ் பண்றப்போ அதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்லி என்னால வந்து காட்ட முடியும். ஆமா ஐயா. நீங்க அதை கட்டுரையா கொடுங்க. கட்டுரையா நிச்சயமா, கொடுங்க கொடுங்க. ரொம்ப நன்றி நிச்சயமா ஐயா. சார். நல்லா இருந்தது உங்க இது, நல்லா இருந்தது தேங்க்யூ சார். சார், நன்றி தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ. நன்றி. கேள்வி வேற யாருக்காவது இல்லைங்களா? கேள்வி ஆத்துறை போயிடலாமா? மேடம் சுகாசினி மேடம், நீங்களே வாழ்த்துறை சொல்றீங்க மேடம். ஹலோ சார். மேடம் நீங்களே வாழ்த்துறை சொல்றீங்க மேடம். அவரு கலைநேசன் வரல. வரீங்களா? சரி சார், பரவாயில்ல சார், நானே சொல்லிடுறேன் சார். சரி. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா திடீர்னு வாழ்த்துறை சொல்ல சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே நல்ல தகவல்களை வந்து சாருடைய உரையில நல்லா சொன்னாங்க. எனக்கு என்ன தோன்றியதுனாக்கா, இந்த பர்டிகுலர் இந்த நான் அந்த விஷயத்த நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். அதாவது இந்த கட்டுரை சார் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதை நிச்சயமா பதிப்பிக்கணும். ஏன்னா
அந்த சூளாமணி விகாரை தொடர்பாக ராஜராஜன் காலத்து கல்வெட்டு கூடுதலா அங்கேயும் இருக்குங்கிறது வந்து நமக்கு ஒரு கூடுதல் செய்தி. இப்ப அதிகம் பேசப்படாத ஒரு செய்தி. அது ஒரு அருமையான விஷயம். இந்த இன்னைக்கு உரையில வந்து வெளிவந்திருக்கு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் எனக்கு இருக்கு. சார் வந்து அவருடைய அனுபவத்தின் முக்கியமான பல விஷயங்களை வந்து இன்றைக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஆய்வாளர் அப்படின்னாக்கா அதுதான் ஃபீல்டு ஒர்க் அவர் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய, அதுவும் இந்த குழுல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே மிகப்பெரிய ஒரு வரம் நான் நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து அவர் வந்து சிதைக்கப்பட்ட பௌத்த சிலைகளை பற்றியும் கூறினார். அதே சமயத்துல வந்து பெயர்கள் தொடர்புல எப்படி பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அப்ப திருப்பத்தூர் சொன்ன போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பார்வையில நான் அதை பார்த்ததும் இல்லை. ஆம், அந்த 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 மாதிரி வந்து ஒரு புதிய ஒரு ஒரு வேலை ஒண்ணு செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணமா அது இன்னைக்கு இப்பதான் சார் பேசிட்டு இருக்கப்ப தோணுது. அதாவது பௌத்த அடையாளம் உள்ள ஊர்கள் சில பேர் ஆய்வு செய்திருக்கலாம். ஆனா அந்த ஆய்வுகளையும் வந்து தமிழ்நாடு பௌத்த பேரவை அதை செய்து ஒரு இண்டெக்சிங் மாதிரி ஒண்ணு செய்யலாம். ஒரு இண்டெக்சிங் மாதிரி பண்ணி தமிழ்நாட்டின் எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னென்ன பெயர்கள் வந்து பௌத்த சான்றோட இருக்கின்றது, பௌத்த பின்னணியோட இருக்கின்றது, வரலாற்று பின்னணியோட இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பணியை ஒண்ணு செய்யலாம். அதனால இப்ப எனக்கு கேட்கும் போதே வந்து பல்வேறு சிந்தனைகள் எனக்கு மனசுல போயிட்டு இருந்தது. அப்ப இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதாவது மயிலை சீனி வெங்கடசாமி சார் வந்து ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல அவருக்கு இருந்த ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ்குள்ள வந்து அவர் வந்து அவ்வளவு பணிகளை அவர் செய்து முடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து நம்ம தமிழ்நாடு தொழில் துறையுடைய வேலை வந்து அளப்பரிய ஒரு பணி. அப்ப இப்ப சார்லாம் அதுல இருந்து பண்றதுனால தான், இந்த பணிகள் செய்யறதுனால தான் நமக்கு வந்து இது கிடைக்கின்ற அந்த பௌத்த சிற்பங்களுக்கான ஒரு பின்னணியை வந்து நம்ம ஆய்வுபூர்வமா உலகத்தின் முன் கொண்டாந்து வைக்க முடியுது. ஆக இந்த பணியை வந்து நம்ம பாராட்ட வேண்டும். இப்ப சாருடைய எப்படி நமக்கு மற்ற தொழில் துறை அறிஞர்கள் நமக்கு துணையா இருக்கிறாங்களோ அதே மாதிரி சாருடைய துணையை வைத்துக்கொண்டு நம்ம வந்து நிறைய தகவல் இல்லாத பல பகுதிகள் அவர் சென்ற இடங்கள்ல முக்கியமா இருக்கு. நாகப்பட்டினம் பகுதியெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதுல இருக்கிற விஷயங்களை தொகுத்து சில விஷயங்களை வந்து வலைப்பக்கத்துல பகிர்வதன் வழியாக வருங்கால ஆய்வாளர்களுக்கு அது நிச்சயமாக பயனளிக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில சாருடைய உரை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு அருமையான உரையாக அமைந்தது. என்னுடைய கருத்து என்னென்றால், இந்த 52 நிகழ்ச்சி முடிவதற்கு முன்னாடி இன்றைக்கு 49 மேலும் ஒரு உரை வந்து சாருக்கு வந்து அளித்து அவரை வந்து இன்னொரு சில பகுதிகளை பற்றி முக்கியமா அவர் பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பை அளித்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திபன் சார் இதை கொஞ்சம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. ஓகே மேடம். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நன்றி. இறுதியாக செய்யாறு பேரரசர் பிம்புசார திருக்கோயிலுடைய சங்கரத்தனர் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் நன்றி உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நம புத்தே ஜெய் பீம். நான் முழுமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை, பாதி நேரத்தில் தான் வந்து கேள்விப்பட்டேன். ஐயா அவர்கள் நல்ல வரலாற்று விஷயங்களை, மிக அதிகமான விஷயங்களை தெரிவித்துள்ளார். மேடம் அவர்களும் கூட நல்ல கேள்விகள் கேட்டு அவருடைய உதவியை அவருடைய இது நாம் பெற்று மேலும் பௌத்த வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த தொடர்ந்து தமிழ்நாடு புத்தி சங்கா கவுன்சிலுடைய இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு தொடர்ந்து செய்து மக்களுக்கு பௌத்த வரலாற்றை அறிந்து கொள்ள பெரும் முனைவர் அவர்கள் எல்லாம் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒரு ஆண்டை முடிவு பெறும் நிலையில் உள்ளது. மிக அரிய தகவல்களை எல்லாம் இதில் பெற முடிகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சன்னா அவர்களுக்கும், பார்த்திபன் சார் அவர்களுக்கும், சங்கா கவுன்சில் உறுப்பினர் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த ஜெய்பீம் கலந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கள ஆய்வுகளை, புத்த மத தடயங்களின் கள ஆய்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயா முனைவர் ஆர் சேகர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. மேடம் அவர்களுக்கும், மூத்த தொல்லியல் அறிஞர் பத்மாவதி மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, மிகவும் நன்றி. நன்றி.